ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இது போன்ற மிஷனரியின் வாழ்க்கை சரித்திரங்களை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மிஷனரி சாமுவேல் பேக்கன் ஃபேர்பேங்க். பிறந்தது 14/12/1822. மறைந்தது 31/5/1898. ஊர் ஸ்டாம்ஃபோர்ட். நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள். தரிசன பூமி வடலா, இந்தியா. சாமுவேல் பேக்கன் ஃபேர்பேங்க் என்பவர் இந்தியாவில் உள்ள அமெரிக்க மராத்தி மிஷனுடன் இணைந்திருந்த ஒரு அமெரிக்க மிஷனரி, எழுத்தாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் ஆவார். ஹண்டோவர் இறையியல் கல்விக் கழகத்தில் தனது படிப்பின் போது தனக்கு ஒரு மிஷனரி அழைப்பு உண்டு என்று உறுதியாய் நம்பினார். அவர் 1845ஆம் ஆண்டு இந்தியாவில் ஊழியத்திற்காக அமெரிக்கன் போர்ட் ஆஃப் கமிஷனர்ஸ் ஃபார் ஃபாரின் மிஷன்ஸால் நியமனம் செய்யப்பட்டார். ஃபேர்பேங்க் தனது மனைவியுடன் 1846ஆம் ஆண்டு பம்பாய் வந்தடைந்த உடனே அச்சகத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அங்கு அவர் மராத்தி வேதாகமத்தின் மொழிபெயர்ப்பு, திருத்தம் மற்றும் அச்சிடுதல் ஆகியவற்றை மேற்பார்வையிட்டார். அவர் மராத்தி கிறிஸ்தவ துண்டு பிரதிகளை எழுத துவங்கி அவற்றை விநியோகித்தார். ஊழியம் முன்னேறி கொண்டிருந்த போது அவரது மனைவி ஆபி ஆலன் நோய்வாய்ப்பட்டு 1852ஆம் ஆண்டு மரித்தார். அதே நேரத்தில் அச்சகத்தை நிர்வகிக்க போதுமான ஆட்கள் இல்லாததால் அச்சு இயந்திரமும் பிரித்து கலர்ச்சி வைக்கப்பட்டது. ஃபேர்பேங்க் கேள்விகளாலும் சந்தேகங்களாலும் நெருக்கப்பட்டார். அவர் ஒரு சுருக்கமான விடுமுறை எடுத்து அமெரிக்காவிற்கு திரும்பினார். ஆனால் 1857ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையுடன் வாக்கு தத்தத்துடன் ஊழியத்திற்கு திரும்பினார். அவர் பம்பாய்க்கு அருகிலுள்ள வடலா என்ற கிராமத்தில் ஒரு ஊழிய பணித்தளத்தை நிறுவி மகர் சமூகத்தினரிடையே ஊழியம் செய்ய துவங்கினார். இந்த சமூகத்தினர் அப்போது தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்டு உயர்ஜாதி மக்களின் கொடுமைகளுக்கு ஆளாயினர். ஆனால் ஃபேர்பேங்க் அவர்களை நேசித்து அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்கி நாகரிகமாக வாழ கற்றுக் கொடுத்து இவை அனைத்திற்கும் மேலாக அவர்களை நீதியின் பாதையில் நடத்தி சென்றார். அவர் வடலாவை சுற்றியுள்ள 82 கிராமங்களுக்கு மாட்டு வண்டியிலேயே பயணம் செய்தார். இப்பயணத்தின் போது அந்த மாட்டு வண்டியை அவரது படுக்கை அறையாகவும் சமையல் அறையாகவும் மற்றும் சேமிப்பு அறையாகவும் இருந்தது. நற்செய்தியை கேட்க மக்களை ஈர்ப்பதற்காக ஃபேர்பேங்க் நவீன யோசனைகளை பயன்படுத்தினார். அவர் ஒரு மாய விளக்கு ஒன்றை எடுத்து சென்று மக்களுக்கு வேதாகம கதைகளின் விளக்க படங்களை காட்டினார். அவர் உள்ளூர் நாட்டுப்புற பாடல்களை தத்தெடுத்து அவற்றை சுவிசேஷத்தை பிரஸ்தாபப்படுத்த சாதனமாக பயன்படுத்தினார். கிறிஸ்தவ இலக்கியம் மட்டுமல்லாமல் ஃபேர்பேங்க் மராத்தி இலக்கணம் பற்றிய புத்தகம் உட்பட பல பள்ளி புத்தகங்களையும் எழுதினார். அவர் உள்ளூர் மக்களுக்கு நவீன விவசாய நடைமுறைகளை கற்றுக் கொடுத்து அவர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் உதவினார். நல்ல நகைச்சுவை மற்றும் நேர்மை, அசைக்க முடியாத சமாதானம் மற்றும் சிறந்த ஒத்துணர்வை கொண்டிருந்த ஃபேர்பேங்க் 52 காலம் முன்மாதிரியான ஊழியத்திற்கு பிறகு இயேசு பாதம் சென்றடைந்தார். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரின் வாக்குத்தத்தங்களை கொண்டு உங்கள் பின்னடைவுகளை வெற்றிகரமான திருப்புமுனைகளாக மாற்றுகிறீர்களா? கர்த்தாவே, உமது வாக்குத்தத்தங்களின் மீது சாய்ந்து கொண்டு ஒவ்வொரு பின்னடைவையும் தாண்டி உயர எனக்கு தயை செய்யும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக.